ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா அணக்கரை அப்படிங்குவாங்க. அணக்கரை பக்கம்தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் ஒரு 30 ஏக்கர் இருக்குது. தென்னந்தோப்பும் மாவு கொய்யா எல்லாம் மிக்சிங்காக இருக்குது. இதில் தென்னை அதிகமாக இருக்குது, மாவும் அதிகமாக இருக்குது. ஒரு ஏக்கருடைய விலை 16 லட்ச ரூபா கேட்காங்க. ஒரு சென்டோட விலை 16,000 ரூபா. இந்த இடம் வள்ளியூரில் உங்களுக்கு திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலேருந்து சுமாராக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், ஸ்டேட் ஹைவேலேருந்து மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக 2வது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. 4 பக்கமும் நல்லா வேலி அமைச்சிருக்காங்க. சுமாராக ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 1000 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் நல்ல வேலி போட்டு கேட் போட்டிருக்க. பார்த்தீங்க நேரே உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள நீங்கள் வரும்போது பார்த்தீங்க நல்ல செம்மண்ணில் கூடவே நல்ல ஒரு இடமாக நல்ல மாமரமாக என்ட்ரன்ஸ் இருந்திருந்தது. என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட்டாக மாமரம் உள்ள பாருங்கள். தென்னை நிறைய தென்னை நிற்கிது, நல்ல காய்ப்பு. நான் தென்னையை க்ளோஸ் பண்ணி காணிக்கிறேன். உள்ள ஒரு 1000 மரம் நிற்கி. நான் ஒரு 750 மரம் காய், 250 மரம் காய் இல்லாமல் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் மரம் காய் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எல்லா மரத்துலேயும் காயின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நான் பார்த்துட்டு பாருங்கள், ஒரு 5-6 மரங்களில் உங்களுக்கு அந்த கேமராவை கட் பண்ணாமல் காணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு இருக்குது. அப்புறம் கிணறு பாருங்கள், நல்ல தண்ணி உங்களுக்கு மேலே வர 2 கிணறு இருக்குங்க. அதில் இந்த கிணறு வற்றாத கிணறுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கிணறு இருக்குது. சப்போஸ் அதில் தண்ணி குறைஞ்ச வரைக்கும் இந்த கிணறுலேருந்து அந்த கிணற்றுக்கு தண்ணியை மாற்றி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு டைரெக்டாக போகுது. இந்த அளவுக்கு 2 கிணறுல இருந்தும் நிலம் முழுவதும் சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க. எல்லா இடமும் கம்ப்ளீட் பிவிசி பைப்பு வால்வெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. உள்ளே ஒரு 2 வீடு அதோடு சேர்ந்து ஜாயிண்டில் ஒரு ஷெட்டு போல் ஃப்ரீயாக நம்ம இருந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பில் ஷெட்டு. மாட்டு கொட்டகை தனியாக போட்டிருக்காங்க. சரிங்க. கையெழுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கையெழுத்து தான் பாருங்கள். கேரளாக்காரங்க தான் ஒரே கையெழுத்து. தென்னை மரம் சுமாராக ஒரு 1000 தென்னை மரம் உள்ள நிற்கிங்க. கொய்யா மரம் ஒரு 100 மரம், மாமரம் ஒரு 550-600 மரம் நிற்கும். தேக்கு ஒரு 50 தேக்கு நிற்குது. பனைமரம் ஒரு 35 பனைமரம் இருக்கும். அது போக சாதாரண வேப்ப மரம். மண்ணை பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள். மண்ணை பாருங்கள். இது இதான் நீச்சல் குளம். ஒரு 10-20 வேப்ப மரம் இருக்கும். இது ஒரு 40க்கு 40க்கு தண்ணீர் தொட்டி, நீர் தொட்டி, அதாவது நீச்சல் குளம். தண்ணீர் தொட்டினா செடிகளுக்காக இல்லை, குளிப்பதற்காக நீச்சல் குளம் இப்படி அமைச்சு வச்சுருக்காங்க. வேப்ப மரம் ஒரு 20, முருங்கை மரம் ஒரு 610 முருங்கை மரம் நிற்குது. நீச்சல் குளம் உங்களுக்கு 40க்கு 40. இது கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொய்யா மரம் ஒரு சுமாராக ஒரு 100 மரம். மாட்டுக்கொட்டை இருக்குது. நல்லா வேலி போட்டிருக்காங்க. நல்ல செம்மண். உள்ளுக்கு 2 குளம் அமைச்சு விட்டுருக்காங்கங்க உள்பக்கம். இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த காமராஜர் பீரியடில் கவர்மெண்ட்லேருந்து அமைத்து கொடுத்த குளம், பட்டா குளம் தான். உள்ளுக்கு அந்த தண்ணி நிலத்தடி நீருக்காக உள்ளுக்கு சிம்பிளாக 2 குளம் அமைச்சிருக்காங்க. ஒரு குளம் ஒரு 60க்கு 60, இன்னொரு குளம் ஒரு 50க்கு 50. இந்த மாதிரி இருக்குது. நிலம் முழுவதும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. கிணறு 2 இருக்குது. போர் 4 போர் இருக்குங்க. 4 போர் இருக்குது. இபி ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் 5 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு ரோடு, பஸ் போகத்தக்க உள்ள ரோடு தான். பாருங்கள், தென்னை மரத்துள்ள காய்ப்புகளை நீங்களே பாருங்கள். நல்ல மழையினால் உங்களுக்கு நல்ல செழிப்பாக அங்கங்கே செடிகள்லாம் நிற்கிது. இல்லை டாய்லெட்டு பேக்கில் இருக்க 2மே டாய்லெட் தான் எல்லா அமைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நண்பர்களே தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இடத்த காணிக்கிறேன். விலையை அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.